சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்த கபடி பயிற்சியாளர் ராஜு என்பவர் மீது 17 வயது வீராங்கனை பாலியல் புகார் அளித்திருக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், இந்த குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? தற்பொழுது எந்தெந்த பிரிவுகளில் சம்பந்தப்பட்ட நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி கபடி வீராங்கனையாக இருந்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த ராஜி என்பவரிடம் இந்த சிறுமி கபடி பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம் முதல் மே மாதம் முடிய 3 முறை அந்த சிறுமிக்கு கபடி பயிற்சியாளர் ராஜி பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமியினோட பாட்டி செம்மஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல புகார் ஒன்றை அளித்திருந்தார். புகாரின் பேர்ல போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கபடி பயிற்சியாளரான ராஜி தலைமறைவாகிவிட்ட நிலையில இதனை அடுத்து ராஜியை கைது செய்வதற்காக 2 தனிப்படைகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ராஜுவின் கபடி குழுவில் உள்ள அனைத்து வீராங்கனைகளிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 17 வயது வீராங்கனை போல வேறு யாராவது பாதிக்கப்பட்டுள்ளார்களா எனவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்திய அளவுல விளையாடும் வீராங்கனைகள் உள்ளிட்டவர்களும் விசாரணை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. விரைவில் தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த கபடி பயிற்சியாளர் போக்சோ பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் விசாரணை நடத்தி அவர் கைது செய்யப்படுவார் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.